தலைகளை கும்பிடுவோம். சிரம் தாழ்த்தி ஆண்டவரை நாம் வரவேற்க நம்மையே முழுவதும் அர்ப்பணிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு நமக்கும் நம் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி, தேவ மகிமை நம்மில் வெளிப்படும்படி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளால் எங்களை நிரப்பும். எங்களுக்கு தேவையான உம்முடைய அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் எங்கள் மீது இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்வேன். இயேசுவே, உங்கள் சிறகுகளை நிழலிலே என்றென்று தூயவரே, என் துணையாளரே, பாத்திரரே, தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, கைகள் தட்டி பாடுவோம். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே,
உள்ளத்தின் ஆறுதலே ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஆராதனை உமக்கே 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 இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயம் இல்லையே இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயம் இல்லையே இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயம் இல்லையே இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயம் இல்லையே வீட்டை கட்டி முடிப்பவரே நகரை காத்து ஆள்பவரே வீட்டை கட்டி முடிப்பவரே இயேசுவே காத்து ஆள்பவரே கோட்டைக்குள் அமைதியை தருகிறவர் என் மாளிகையில் நல்வாழ்வை தருகின்றவர் கோட்டைக்குள் அமைதியை தருகிறவர் நல்வாழ்வை தருகிறவர் என் கோட்டைக்குள் அமைதியை தருகின்றவர் என் மாளிகையில் நல்வாழ்வை தருகின்றவர் கோட்டைக்குள் அமைதியை தருகிறவர் என் மாளிகையில் நல்வாழ்வை தருகிறவர் தளர்ந்திடும் கைகளை திடப்படுத்த தள்ளாடும் கால்களை பலப்படுத்த தளர்த்திடும் கைகளை திடப்படுத்த தள்ளாடும் கால்களை பலப்படுத்த என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் 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 எனக்கு உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்களுள் சிறியவர் ஓர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகுந்த இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் இதை விரைவாய் செய்து முடிப்பேன். எசையா 60:22 ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் ஐயோ எனக்கு நீ யாருமே இல்லை, பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவிதமான இக்கட்டுகளின் மத்தியில் வந்திருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், என் மகளே, என் மகனே, 1000 பெருகச் செய்வேன், ஆற்றல் மிகுந்த இனமாக உன்னை மாற்றுவேன். நீ பயப்படாத, கண்டிப்பாக எல்லா நன்மைகளும் உன்னை சேரும்படி விரைவாய் செய்வேன். ஆனா நான் உன்னை எதற்காக தேர்ந்தெடுத்தேன்? நீங்கள் தூய மக்களினம், ஆண்டவருக்காய் வாழக்கூடிய தூய மக்களினமாக, நீங்கள் தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக, நீங்கள் பிறரை பராமரிக்கக்கூடியவர்களாக,
நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். யோசேப்பை பாருங்கள், பாவத்தை விட்டு ஓடினார். ராஜாவுக்கு முன்னால நிற்கும் போதும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் இருமாப்புக்கு இடமே கொடுக்கல, தன்னை தாழ்த்தினான். தனக்கு துரோகம் செய்த சகோதரர்கள் தனக்கு முன் நின்ற பொழுது அவங்கள வேதனைப்படுத்தாம அவங்கள பேணி பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்து மன்னித்து அன்பு செய்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில பாவத்தில் கிடக்கிற ஜனங்களை பாருங்க, செல்வ செழிப்புல இருக்கிறாங்க, ஆனா அவங்க முடிவு பரிதாபம். இருமாப்பின் உச்சத்துல அதிகாரிகளும் தலைவர்களும் இருக்கிறாங்க, முடிவு தூக்கி எறியப்படுகிறார். உறவுகளை பகைத்து பழி வாங்குகிறவர்களை பாருங்கள், சபிக்கப்பட்டவர்களாய் மாண்டு போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தத்துல தாழ்ச்சியில எல்லாரையும் அன்பு செய்கிற ஒரு உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவனை தேவன் 1000 பெருக செய்கிறார். தேவன் அவனை ஆற்றல் மிகுந்த மக்களினமாக மாற்றுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது, இந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. வாயை திறந்து கூப்பிடுங்க, இது உங்க நேரம். என்னை ஆசீர்வதியும் அப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் உறவுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற குறுகி போன சிறுமை உற்ற எல்லா நிலைகளையும் நீர் மாற்றும் மாற்றும். எங்களை பெருக செய்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, உமக்கு நன்றி ஐயான்னு சொல்லுங்க. நன்றி ஐயா, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இது உங்க நேரம். நீங்க வாயை திறக்கும் போது தேவ வல்லமை உங்க மேல இறங்குகிறது. தேவன் உங்களை 1000 பெருக செய்கிறார். உங்களுக்குள்ள இருந்து ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது. உங்களுக்குள் இருந்து நன்மை தரங்கள் ஊற்றுகள் பெருக்கெடுக்கிறது. ஒப்பு கொடுங்க தகப்பனே. நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், பிதாவாய தெய்வமே, சுதனாய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவராய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய இயேசுவே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும், எங்கள் இருமாப்புகளை மன்னியும், எங்களுக்குள் இருக்கிற பழிவாங்கும் உணர்வுகளையும் கோபதாபங்களையும் மன்னித்தருளும். இந்த வருடம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க நீ தந்திருக்கிற வாக்கு தத்தம் எசையா 60:22 சொந்தமாக்கி கொள்ள என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவியருளும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய திரு இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். பாடுவோம். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அலகையில் பிடியில் நின்று. சொல்லுங்க, மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அலகையில் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ரெண்டு கைகளை சிரசில தலை மீது வைப்போம், சிரசில வைத்துக் கொள்வோம்.
சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் உடல் உள்ளம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. ஆண்டவர் எனக்கு வாக்களித்த என் வாக்குறுதிகளை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கடந்த 1ஆம் தேதி வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்த அட்டைகளை உங்கள் இடத்துல கொண்டு வருவாங்க. வாக்குத்தத்தங்கள் எடுக்காதவங்க 2 பேர் முன்னால் நிற்பாங்க. இல்லை நீங்கள் உங்கள் அருகில் வருவாங்க. எடுத்தவங்களும் எடுத்துட வேண்டாம். நீங்கள் எடுக்காதவங்க மட்டும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுக்காதவங்க எடுங்க. இந்த பல்லவியை நாம் பாடுவோம். சின்னவனை ஆண்டவர் பெரியவனாய் மாற்றுவார். Jesus. Hallelujah. தயவு செய்து 1ஆம் தேதி எடுக்காதவங்க மட்டும் 1ஆம் தேதி எடுக்காதவங்க 2 எடுக்க வேண்டாமா? 2 எடுத்தவங்க வச்சிருங்க. 1 தான். உங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றாம் தேதி வராதவங்க நீங்க 1ஆம் தேதி வந்து எடுத்தீங்கன்னா உங்களை வாக்குத்தத்தத்துல சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். சின்னவன பெரியவனாய் மாற்றுவார். சின்னவன பெரியவனாய் மாற்றுவார். முடியாததை முடிய செய்வார். முடியாததை வாக்குத்தத்தம் சொன்னவர் கொண்டாடுவோம் 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 வாக்குமாரா இயேசுவை சின்னவன பெரியவனாய் மாற்றுவார். முடியாததையே வாக்குத்தத்தம் சொன்னவர் முடியாததையே வாக்குத்தத்தம் சொன்னவர் சின்னவன பெரியவனாய் மாற்றுவார். முடியாததையே முடிய செய்வார். செய்து முடிப்பார். முடியாததையே வாக்குத்தத்தம் சொன்னவர் செய்து முடிப்பார். இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் நம்ம மத்தியிலே வர இருக்கிறார். நீங்கள் அவரை ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாக்குத்தத்தம் கடந்த 1ஆம் தேதி நீங்கள் வாங்கினவங்களும் இன்னைக்கு வாங்கினவங்களும் சரிதான். நீங்கள் அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை அப்படியே வச்சு ஜெபம் பண்ணுங்க. பொதுவாக எல்லாரும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எசையா 60:22. ஆனால் இது உங்கள் கையில் வந்திருக்குது தனிப்பட்ட வார்த்தை, தனிப்பட்ட வாக்குத்தத்தம். என்னது வாசிங்கம்மா? உங்களுக்கு என்ன வந்துச்சு? வாசிங்க. உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். வாசிமா. பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன். பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஒருத்தர் தானி பெரிய காரியங்களை செய்வேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்காக? எங்க அப்பா எனக்கு சொத்து கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எழுதி கொடுத்தது யாராலையும் கிறுக்க முடியாது. ஆமென். அவர் உங்கள் அருகிலே, அவர் நம் அருகிலே வருகிறார். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்கன்னு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க.
நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆமென். சின்னவன பெரியவனாய் மாற்றுவார், பலவீனனை பலவானாய் மாற்றுவார். சின்னவன பெரியவனாய் மாற்றுவார். பலவீனனை பலவானாய் மாற்றுவார். ஆண்டவரே அந்த வல்லமை இதோ உம்முடைய ஜனங்கள் மீது இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஆமென். தகப்பனே வியாதிகளும் பலவீனங்களும் நீங்கி போவதாக. ஆமென். இந்த வருடத்தில் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறணும். ஆண்டவரே என் வீட்டுல கடன் பாரம், இந்த கஷ்டத்தினால இந்த பிரச்சனையினால நான் தரித்திரப்பட்டு போயிட்டேன். ஆண்டவரே பொருளாதாரம் இல்ல, உழைப்பு இல்ல, வருமானம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, கலங்கி தவிக்கிற இந்த குடும்பங்களுக்கு இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். தள்ளப்பட்டவன் தலைவனானான், ஒதுக்கப்பட்டவன் மேன்மையானான். தள்ளப்பட்டவன் தலைவனானான், ஒதுக்கப்பட்டவன் மேன்மையானான். ஒதுக்கப்பட்ட என் மகனே உன்னையும் உயர்த்திடுவார். ஒதுக்கப்பட்ட என் மகனே உன்னையும் உயர்த்திடுவார். கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம். ஜீசஸ். வாக்குமார இயேசுவை கொண்டாடுவோம். 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 வாக்குமார இயேசுவை கொண்டாடுவோம். சின்னவன பெரியவனாய் மாற்றுவார், பலவீனனை பலவானாய் மாற்றுவார். சின்னவனை பெரியவனாய் மாற்றுவார், பலவீனனை பலவானாய் மாற்றுவார். முடியாததையே முடிய செய்வார். ஆமென். சொன்னவர் செய்து முடிப்பார். இயேசுவே தகப்பனே. வாக்குத்தத்தம் சொன்னவர் செய்து முடிப்பார். இயேசுவே இதோ உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அவமானத்துல வந்தாங்களோ, நிந்தைகள்ல வந்தாங்களோ, எல்லார் மேலையும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தயவு கூர்ந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. ஆண்டவரே திருமண தடைகள், ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லை என்று புலம்புகிற பிள்ளைகள், ஆண்டவரே என் கணவன் குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டானே, வெளியே தலை காமிக்க முடியலையே என்று கதறி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். என் மகனை என் மகளை தொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்குள் இருக்கிற இந்த தீய பழக்கங்கள் எல்லாம் வெளியேறட்டும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ என்னுடைய குடும்பத்துல நீங்க வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான சத்துருவின் எல்லா தீமைகளும், சாத்தானின் கட்டுகள், மந்திரவாத பில்லி சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். எதிரிகளின் கண்முன்னே இனமாவர் என்று சொன்ன தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கைகளை கும்பிட்டு எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள் தங்கட்டும், எங்க குடும்பத்தில் பரிபூர்ணமாய் இறங்கி வர வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. நாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பயபக்தியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தருளும் என் தெய்வமே, ஆசீர்வதித்தருளும் என் தெய்வமே. ஆராதனை ஆராதனை இயேசு அப்பா, ஆராதனை 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 இயேசப்பா, ஆராதனை. ஆசீர்வதிக்கும் தெய்வம் என்னை ஆசீர்வதித்திடுவார். ஆசீர்வதித்திடும் தெய்வம் என்னையும் என்னை ஆசீர்வதித்திடுவார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமோ ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது.